நான் பாண்டிய நாட்டுல சிவாலயங்கள் வந்து எத்தனையோ வந்து இருக்கு, அத்தனையும் வந்து சிறப்பு பெற்றதா வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிவாலயம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனூர் கிராமத்துல வந்து இருக்குது. இந்த பிரம்மனூர் கிராமத்துல உள்ள இந்த சிவாலயம் வந்து ஏன் வந்து பிரசித்தி பெற்றதா வந்து இருக்குது, இங்க உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, இங்க வந்து என்ன மாதிரியான பூஜைகள் வந்து பண்றாங்க, இங்க என்ன மாதிரியான நோய் நொடிகள் எல்லாம் வந்து நீங்குது, இது போன்ற எண்ணற்ற தகவல்களையும் இந்த பிரம்மனோட பேர் காரணத்தையும் இந்த கோவிலோட தல வரலாறையும் பார்த்து இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு காமிக்கும். வாங்க மக்களை வீடியோக்குள்ள போலாம். பிரம்மனூர் திருத்தலத்துல சிவத்தொண்டு புரிஞ்சுட்டு வர ஐயா ஈஸ்வரப்பட்டர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஐயாட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து நிறைய இருக்கின்றன. வாங்க ஐயாட்ட வந்து கேட்கலாம். ஐயா, இந்த ஊருக்கு வந்து பிரம்மனூர்னு பேர் இருக்கு. இந்த ஊருக்கு வந்து ஏங்க பிரம்மனூர்? பிரம்மன் வந்து இங்க வந்து இருந்திருக்காரு, திருப்பூவனக்காடு. அதுல பிரம்மன் வந்து பூஜை பண்ணது, அவருடைய சாப விமோசனத்துக்காக இங்க வந்து பூஜை பண்ணிருக்காங்க. கைலாயத்துல இருந்து லிங்கம் கொண்டு வந்ததுனால கைலாசநாதர் உள்ள வந்து இருக்கு. இறைவன் வந்து கைலாசநாதர், இறைவி காமாட்சி அம்மன். அப்படி வரும்போது இங்க சூரிய பகவான் வந்து 6 அடி உயரத்துல சூரிய பகவான். ஏன் அப்படின்னு கேட்டா, திருவிளையாடல் புராணத்துல அடிமுடிவாடும் படத்துல அந்த மகாவிஷ்ணுக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து சிவன் சூரியன் தான் சாட்சி சொல்றாரு, காலம்பு சாட்சி சொன்னதுனால அதுல வந்து சிவனுடைய நெற்றிக்கண் பார்வைக்கு பார்த்தோம்னால சூரியனுக்கும் பிரம்மாவுக்கும் தோஷம் ஏற்படுது. அப்போ வரும்போது காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு இங்க இருக்காரு, மகாலட்சுமியோட. அங்க வந்து சூரிய பகவான் அவர்கிட்ட அடிபடுகிறாரு. அப்போ ஒருத்தர் போகும்போது முழு உருவமா போகணும், விஸ்வரூப தரிசனம் பேரு. 6 அடி உயரத்துல சூரிய பகவான் வந்து மகாவிஷ்ணு அப்பா இங்கதான் இருக்கும் முன்னால. அதனால 6 அடி உயரத்துல சூரிய பகவான் இருக்காங்க. பிரம்மாவுக்கு வந்து சாப விமோசனம் கிடைச்சதுனால இங்க வந்து பிரம்மா குடிக்கொண்டிருக்காரு. வேற என்ன இந்த ஏரியாவில பிரம்மா கோவில் அப்படிங்கிறது நம்ம தென் தமிழ்நாட்டுல இல்ல, அது நம்ம பிரம்மனூர்ல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுக்கு இங்க வந்து சந்நிதி இருக்கிறது, இங்க வந்து வேற எங்கேயும் கிடையாது. 6 அடியில சந்நிதி 6 அடி வருது, தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் இருக்காது. அதனால இப்ப எதுவும் புதிய கோயில் உண்டாயிருந்தாதான். இந்த கோவிலுக்கு வந்து கோயிலோட பல்லவர் காலத்துல எவ்வளவு ஆண்டு பழமையான கோயில்? பல்லவர் காலத்துல 1000 ஆண்டு. நந்தி வந்து காலை அதை வச்சு முன்னாடி வச்ச மேனிக்கு இருக்கிறது பல்லவர் காலம். அதே மாதிரி சிவபகவான் 6 அடி உயரத்துல சூரிய பகவான் இருக்கிறது விசேஷம். அது அந்த சூரிய பகவான ஏற்கனவே புஸ்தகம் போட்டிருக்கோம், பிரம்மனூர் அப்படின்னு போட்டு கைலாசநாதசுவாமி அப்படிங்கிறவரை சொல்லி வர்றாங்க. அதனால அவ்வளவு விசேஷம் பொருந்திய ஊரு. அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து பசித்து வந்தோருக்கு பானகம், அன்னம், நீர்மோர் பரிவுடனே தானித்து அந்த மீனாட்சி சொக்கருக்கு அதிகாலையில் புரியும் விழாபூசை கட்டளைக்கு தானாய் அமைந்ததொரு வளம் பொருந்தும் பிரம்மநகர். பசித்து வந்தவருக்கு பானகம், நீர்மோர் எல்லாமே அங்க அந்த தண்ணி குத்தி இருக்குல்ல, அங்கெல்லாம் இருந்திருக்கு. அப்ப எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஊரு. அதே மாதிரி சொத்துக்கள் பூராமே தேவதாய சொத்துக்கள், பூராமே தர்மாசன சொத்துக்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஊர் வந்து அவ்வளவு சிறப்பு பெற்ற ஊர் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 4 பக்கமும் ஏரி, வேற எந்த ஊர்லயும் இருக்காது. தென் பக்கம் ஊரணி, வடபக்கம் ஊரணி, மேற்கு பக்கம் கம்மாய், கிழக்கு பக்கம் ஊரணி. இப்படி அதான் சொல்றாரு, அள்ளி செந்தாமரை கர்நாடக உணவே அப்படின்னு அந்த பாட்டு வருது. இந்த ஊருக்குள்ள சிறப்பு பாடல் 14 என்ற வாண்டி தளமதிலே பார்வதியால் தன்கரவன் வாடிய நாளைக்கு முன்னால் முக்தி அளித்ததொரு மதுரை மாநகருக்கு தென்கிழக்கில் நேராக 12 மைல் தூரம் நிமலன் கைலாசநாதர் காமாட்சி அம்மனோட வீட்டிலிருந்து தாழ் ஓங்கி தாழ் வளரும். அப்படின்னா அந்த வாவியுடன் செந்தாமரை வந்து தாழ் ஓங்கி வளரும். வாவியுடையுமே ஊரே சூழ்ந்து வைகை நதி நீர் பாய்ந்து, வைகைனா வைகைக்கு கடற்கரை கால்வாய் தான், வைகை நதி நீர் பாய்ந்து வளம் பொருந்தும் பிரம்மநகர். இந்த பிரம்மனூர்ல உள்ளவங்க எல்லாம் அந்த காலத்துல வந்து ஆசி கவியா இருந்திருக்காங்க, பேர் கொண்ட ஆட்கள் இருந்திருக்காங்க. அதனால பேரு பெற்ற பிரம்மனூர் அப்படிங்கிற மாதிரி ஊர் முடியுது. இந்த கோயில உள்ள சன்னதிகள், இந்த ஊர்ல கோவில்ல உள்ள சன்னதிகள் விநாயகர், முருகன், அதுக்கடுத்து பிரம்மா, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, காமாட்சி அம்மன், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், இன்னொரு பெருமாள் இருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி. மகாவிஷ்ணு மகாலட்சுமி தனி, ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடநாத பெருமாள், வள்ளி தேவி சுப்பிரமணியேஸ்வரர், அது வந்து நவகிரகம், தனியா சூரியன் சன்னதி, பைரவர். இதான் அந்த கோயில் உள்ள விசேஷமானது. உள்ள சிறப்பு பூஜைகள் எல்லாம் சிறப்பு பூஜைகள் 2 கால பூஜைகள் நடத்துவாங்க. அதை விடாம காலம்பரம் 8 மணி, சாயங்காலம் 6 மணிக்கு பண்ணிட்டு வந்துருக்கோம். திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்படை கொடுத்துங்கிறது ஒரு பெரிய இது. அது வேற எங்கேயும் இல்லாத சிறப்பு, இந்தியாவிலே இப்படி இருக்காது. காரணம், அந்த காலத்துல 13 அடி தாள மரத்துல இது பண்ணி அந்த 27 நட்சத்திரங்கள் 16 தீதிகள் வச்சு பிரம்மாண்டமாக கோவிலுக்கு முன்னால உள்ள அந்த ரோட்ல வந்து நடக்கும் திருக்கார்த்திகைங்கிறது. அது இந்த ஊர்ல தான் விசேஷம்.
இது வரைக்கும் நம்ம நடத்திட்டு வர்றோம் அப்படிங்கிறது. திருக்கார்த்திகையில ஊர் மக்கள் பூரா வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அதனாலதான் திருக்கார்த்திகை ரொம்ப விசேஷமானது. அந்த காலத்துல தாளமரம், இப்போ வந்து தென்னை மரம் ஆயிடுச்சு. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப திருக்கார்த்திகை ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி மற்ற சிவாலயங்கள் நடக்கிற திருவிழாக்கள் பூராவே சிவன் ராத்திரி மற்ற எல்லா திருவிழாவுமே நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய பக்தர்கள் இங்க வந்து என்ன மாதிரியான நோய் இந்த மாதிரி அதுதான் வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுக்கு செய்வினை வச்சிருக்கவங்க வந்து சாமி போறாங்க, நல்லா இருக்கு. அதான் சொல்றாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு மலர் தன்மை நீங்கி குழந்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க அந்த போர்டு வச்சிருக்காங்க அந்த இதுல வந்து. அதனால ஓரளவு பிணிதிருக்கக்கூடிய தலமாகவும் இது வருகிறது. அப்ப கீர்த்தி, மூர்த்தம், தலம், இது மூணுலையுமே கீர்த்தி பெற்ற ஸ்தலம். ரெண்டாவது, இந்த கைலாசவாருக்கு பக்கத்திலேயே சுற்றி வரவே 8 சிவாலயங்கள் இருக்கிறது. கல்விமடை, திருப்புவனம், இந்த பக்கம் திருப்பாச்சேத்தி, இந்த பக்கம் அப்படியே வரிசையாக 8 சிவாலயங்கள். பாண்டிய நாட்டுல சிவாலயங்கள் எல்லாம் பாண்டிய நாட்டுல சிவத்தலங்கள்ல இது வந்து அந்த காலத்திலேயே இருந்ததுனால அது மதுரை கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் தோன்றின காலத்திலேயே இது அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் செப்பேடுகள்ல வந்து பல்லவர் காலங்கிறதுக்கு ஆதாரத்தோட புத்தகங்கள் போட்டிருக்கோம். எல்லா லைப்ரரியிலையும் நீங்க பார்க்கலாம். திருப்புவன தலைபுராணத்துல பிரம்மனூர் தலைபுராணம்லேயே போட்டிருக்கோம். அதை பார்த்துருக்கோம். திருப்புவனத்தோட கிழக்கு மேற்கு இந்த பிரம்மனோட கணக்கு வழக்கம் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து என்ன காரணம்? திருப்புவனத்துல வந்து எப்படின்னா சுவாமியானவர் ஈசான்யத்தை பார்த்திருக்கார். ஏன் அப்படின்னா ஆத்துக்கு நடுவுல சிவலிங்கம். பிற்காலத்துல வந்து அந்த ஆத்துடைய போக்கு ஓட்டத்திலேயும் கோயிலை கட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திருப்புவனத்துக்கு கிழக்கா தென் திசையா அப்படிங்கிறது தெரியாது. காரணம் அந்த ஓம் வடிவத்துல அந்த கோவில் அமைஞ்சதுனால. அதே மாதிரி பெரம்பலூர்ல கணக்கு வழக்கு என்பது இவங்க வந்து யாரும் எந்த காலத்திலையும் பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா தானத்தில் சிறந்து, எல்லா தானத்திலையும் சிறந்ததுனால கணக்கு அந்த காலத்துல பார்க்கல. அதனாலதான் சொல்றது கணக்கு வழக்கு பார்க்க மாட்டாங்க. அது கணக்கு வழக்கு தெரியாது, கை நிறைஞ்சு அவங்க நோக்கத்துக்கு செய்யறாங்க. பழமொழியாவே மருவி, அது பழமொழியா மருவிடுச்சு. அவ்வளவுதான். திருப்புவனத்துக்கு கிழமையில் திசை தெரியாது, பெரம்பலூர்ல கணக்கு வழக்கு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதான் ஓடிச்சு. இன்னைக்கு உள்ள மக்கள் அந்த மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கிறதா விசேஷம். இது தகவல்களை கொடுத்தா ஐயா உங்களுக்கு நன்றி, ரொம்ப சந்தோஷம். யாதுமாகிய பரம்பொருளாகிய ஈசன் வீற்றிருக்கிற இந்த திருத்தலத்தோட கோபுரங்களையும் மற்ற சந்நிதிகளையும் சுற்றி வரலாம். வாங்க நண்பர்களே. இந்த சந்நிதியில் சூரிய பகவான் இருக்காங்க. 6 அடி உயரத்தில் நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. சூரிய பகவானை பற்றி ஒரு சின்ன தகவல் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம 9 கோள்களுமே வந்து சூரியனை வந்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளே அனைத்துக்குமே வந்து சூரிய ஒளின்றது வந்து மிக வந்து இன்றியமையாதது. குடும்பத்தோட தலைவன் வந்து ஒரு தந்தன்ற மாதிரி கிரகங்களோட தலைவராக வந்து சூரிய பகவான் வந்து இருக்காங்க. ஆளுமை திறனோட வந்து விளங்குறாங்க. சூரிய பகவானை நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களா, அவங்களுடைய மொத்த திறனும் வந்து பக்தர்களுக்கு வந்து வரும் இருக்கும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய நம்பிக்கையாக வந்து இருக்குது. நான் செய்யக்கூடிய எந்த செயல்கள்லையுமே வந்து என்னோட கை வந்து பெருசாக வந்து ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, சூரிய பகவானை வந்து வழிபட்டு வாங்க. தன்னை வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களுமே வந்து அந்த பலனை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம சூரிய பகவான். எதிரிகள் வந்து புடைசூழ வந்தாலும், துரோகியினால நம்ம வாழ்க்கை வந்து புரண்டு போனாலும் அதை தாங்கி நிற்கிற தலைமை பண்பை வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. சுத்தி இருக்கிற எதிரிகளுக்கு மத்தியில உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்குறாங்க கடவுள் சூரிய பகவான். என்ன மக்களே, ஒரு நாள் குடும்பத்தோட வந்து ஈசனை வந்து வேண்டிக்கங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனியம் எல்லாம் வந்து விலகும். குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். யமபாயம் வந்து விலகும். தீராத வயிறு வலி இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து எல்லாம் வந்து விலகும் அப்படின்ற வந்து பக்தர்களோட மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது. இன்று பிரம்மனூர் கைலாசநாதர் கோயிலில் நல்ல தரிசனம் கிடைச்சது. மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வந்திருக்குது. மீண்டும் இது போன்ற ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ராம்கி ஏஆர். நன்றி மக்களே.